இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று வழக்கமாக பொது காலத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் திருச்சபையானது, தாய் திருச்சபையானது இன்று அந்த வழக்கத்திற்கு மாறாக இன்று ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையானது திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகின்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழா. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நமது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளம் இந்த சிலுவை அமைந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக பல பேர் இந்த சிலுவையில் இறந்திருக்கிறார்கள். பல குற்றவாளிகள். ஏனென்றால் ரோமையர்களுடைய முறைப்படி குற்றவாளிகளை தண்டிப்பது சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்பது. அதே போல் இயேசு இறப்பதற்கு முன்பாக பல பேர் இந்த சிலுவையில் மரித்திருந்தாலும் இயேசு இந்த சிலுவையில் மரித்த பிற்பாடு இந்த சிலுவைக்கு ஒரு தனி மகிமை, ஒரு தனி மாட்சி ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யூதர்களை பொறுத்த மட்டில் இந்த சிலுவையில் மரணம் என்பது ஒரு அவமானத்துக்குரிய ஒன்று, அவமானத்துக்குரியதாக கருதப்பட்ட ஒன்று. அப்போ சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். யாரெல்லாம் சிலுவையில் இறக்கிறார்களோ அவமானத்துக்குரியவர்கள், அவர்கள் அசிங்கமாக கருதப்பட வேண்டியவர்கள் என்றுதான் யூதர்களை பொறுத்த மட்டில் இருக்கிறது. ஆனால் இயேசு அந்த சிலுவையை, அவமானத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவையை உயர்த்தி தான் அந்த சிலுவையில் இறந்து அந்த சிலுவைக்கு ஒரு புதிய மகிமையை கொடுக்கிறார், ஒரு மகத்துவத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இன்று தாய் திருச்சபையானது நாம் அனைவரும் இந்த சிலுவையின் மகிமையை நாம் கொண்டாடுகிறோம். பாருங்கள், நாம் வீடுகளிலே சிலுவை வைக்கிறோம், கோயில்களின் உச்சத்திலே சிலுவை வைக்கிறோம், மலைகளின் உச்சத்திலே சிலுவை வைக்கிறோம். சிலுவையை நம்ம என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறோம். ஏன் உயர்ந்த இடத்துல வைக்கிறோம்? ஏன்னா எங்கேயாவது கீழே கடந்தால் உடனே அதை எடுத்து இது பண்ணிடுறோம், கீழே போடக்கூடாதுன்னு நினைப்போம். சிலுவையை கழுத்தில் ஜெபமாலையாக போடுவோம், இல்லை சிறுபமாக போடுவோம். இப்போல்லாம் ஸ்டைலாக ஒரு சிலர் காதில் கடுக்கான் மாதிரி போடுறாங்க சிலுவையை. அதெல்லாம் பல விதம் மாறி போச்சு. ஆனால் பாருங்கள், ஆனால் சிலுவைக்கு நாம் தகுந்த மரியாதை தர வேண்டும். அதை நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறோம். ஏன் இந்த உயர்ந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, அதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களை, பாருங்கள், மோசே இஸ்ராயல் மக்களை அந்த பாலைவனத்திலே 40 ஆண்டுகளாக அவர்களை வழிநடத்தி செல்வதை பார்க்கிறோம். 40 ஆண்டுகளாக உண்டார்கள், குடித்தார்கள், பல நேரத்தில் இப்படி போனாங்க, அப்படி போனாங்க, செங்கடலை கடக்கிறாங்க, அப்படிலாம் பல நேரங்களில் அவர்கள் அந்த பயணத்திலே ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஆண்டவர் மீதும் மோசே மீதும் வெறுப்படைகிறார்கள். என்னப்பா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோசே மீது அவர்கள் வெறுப்பு கொண்டு அவரை பழிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனை கண்ட கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இறைவன் அவர்களுக்கு அந்த பாலைவனத்திலே அந்த விஷ பாம்புகளை விட்டு அவர்களை கடிக்க அந்த நிலைவு ஏற்படுகிறது, கோபத்தின் நிலை. பிறகு பாருங்கள், அந்த மக்கள் மோசேவிடம் இறைஞ்சுவதை, அவர் கெஞ்சுவதை கேட்டு மோசே மீண்டும் அந்த மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார், உன்னோட கையில் இருக்கிற அந்த கோலினாலே ஒரு வெண்கலத்திலே ஒரு பாம்பை செய்து அந்த பாம்பை உயர்த்தி அது எல்லாரும் பார்க்கும்படி அதை வை. அது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த குணத்தை சுகத்தை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, பாருங்கள், இந்த வாசகத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி ஏற்படலாம். என்ன கேள்வினா, பாம்பு வெண்கலத்தில் ஒரு பாம்பு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பாம்பு பார்த்தவொடனே எல்லாம் குணமாயிட்டாங்களா? அப்போ அந்த பாம்புக்கு அவ்வளோ சக்தியா? அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்புக்கு அவ்வளோ சக்தியா அப்படின்னு தோணும். இல்லை, அந்த பாம்புக்கு அவ்வளோ சக்தி இல்லை, வெண்கலத்தில் செஞ்ச பாம்புக்கு அப்படி சக்தி இல்லை. மாறாக யாரெல்லாம் கடவுள் சொல்லியிருக்கிறார், நம்ம அதற்குபடி கீழ்ப்படிவோம், நான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அந்த பாம்பை பார்க்குறாங்க இல்லையா, அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கைக்கு தான் அந்த சுகம் கிடைக்கும் ஒழிய, அது பாம்பை வச்சாலும் சரி, அந்த இடத்துல வேறு ஏதாவது வச்சுருந்தாலும் சுகமாக இருக்கும். ஏனென்றால் அந்த பொருளுக்கு அந்த சக்தி அல்ல, அந்த பாம்புக்கு அந்த சக்தி அல்ல, மாறாக மனிதர்கள் பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த சக்தி இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல கடவுள் ஒரு பாம்பை செஞ்சு வைக்க சொன்னார்? வேறு ஏதாவது செஞ்சு வச்சுருக்கலாம் இல்லையா?
ஒரு கழுகு செஞ்சு வை, ஒரு காக்காய் செஞ்சு வை, இல்லை வேறு ஏதாவது ஒரு மரம் மாதிரி செஞ்சு வை, ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். ஏன் பாம்பை செஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு நம்ம கட்டாயம் பழைய ஏற்பாட்டில் அந்த முதல் புத்தகத்திற்கு போகணும். ஆதி மனிதர்களுக்காக நம்ம போக வேண்டும். பிரியமானவர்களை பாருங்கள், அங்கு ஆதாமும் ஏவாளும் எந்த பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டு, எந்த பாம்பினால் இந்த மனித இனம் அந்த பாவ நிலைக்கு போனதோ, அதே பாம்பை வைத்து பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார். இந்த பாம்புனால தானே நீங்கள் என்னை விட்டு போனீங்க, இதோ இந்த பாம்பால் உங்களை கடிக்க வைக்கிறேன், இதோ இந்த பாம்புனால் மீண்டும் உங்களுக்கு நான் சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அந்த பாம்பை உற்று நோக்கி யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உற்று நோக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுகம் பெறுகிறது என்பதை நாம் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நிக்கோதேமுவும் ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நடத்துவதை பார்க்கிறோம். நிக்கோதேமு ஒரு அந்த தலைமைச் சங்கத்திலே தலைமை குருக்களோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு உண்மையான இஸ்ராயேல் என்கிற ஒரு நல்ல பெயரை கொண்டவர். ஆனால் அவர் இயேசுவை சந்திக்க இரவு நேரத்தில் வரார். இரவு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு உரையாடல் போகுது. அவருக்கு பல கேள்விகள் இருக்குது. நசரேத்திலிருந்து இயேசு வந்திருக்கிறாரா, நசரேத்திலிருந்து ஒரு நல்லது நடக்குமா, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி. அப்போ இயேசு அவர்களுக்கு அந்த உரையாடல் போயிட்டுருக்கிறப்ப இயேசு அவருக்கு பல விளக்கங்களை சொல்கிறார். நீ மீண்டும் பிறந்தால் ஒழிய நீ விண்ணகத்தில் நுழைய முடியாது. அப்படி மீண்டும் எப்படி ஒரு மனிதன் பிறக்க முடியும், ஒரு தாயின் வயிற்றில் மீண்டும் எப்படி நான் போய் இப்போ திருப்பி பிறக்க முடியும் அப்படிலாம் நிக்கோதேமு கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் பிறப்பது என்பது தாயின் வயிற்றிற்கு மீண்டும் செல்வதல்ல, மாறாக தூய ஆவியாரால் பிறப்பது என்று சொல்லுகிறார். அந்த தூய ஆவியாரால் பரிசுத்தப்பட்ட ஒரு பிறப்பு என்பதை நாம் அந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வானகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த இயேசு மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் மீட்படைவார்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த உரையாடலிலே இன்று நற்செய்தியில் அது கொடுக்கப்படவில்லை. மாறாக அந்த உரையாடலிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இறைமகன் இயேசு உயர்த்தப்படும் பொழுது வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அந்த வானதூதர்கள் மேலே இறங்குவதும் கீழே செல்வதும் நடக்கும் என்று சொல்வார். பிரியமானவர்களே பாருங்கள், அப்போ இயேசு உயர்த்தப்படும் பொழுது, அப்போ எப்போ அது இயேசு சிலுவையிலே அறையப்படும் பொழுது, இயேசு சிலுவையில் மரிக்கின்ற பொழுது வானம் திறக்கப்படுகிறது. எப்போ வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அப்போ வானத்திலிருந்தும் வானதூதர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் மேலுமாக செல்வதை பார்க்கலாம் என்று சொல்வார். அப்படி என்னால் இந்த வானம் இங்கே இருக்கிறது, இந்த பூமி இருக்கிறது. இந்த பூமியிலே அந்த சிலுவை, இயேசுவினுடைய சிலுவை நட்ட பிறகு இயேசு உயர்த்தப்படும் பொழுது இந்த சிலுவை இந்த வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணியாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஏணி வச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, வானத்தில் இருக்கிற வானதூதர்கள்லாம் கீழே இறங்கி வராங்களாம், இங்கே கீழே இருக்கிற வானதூதர்கள்லாம் மேலே ஏறி போகிறாங்களாம். அப்போ ஒரு ஏணியாக அந்த சிலுவை இருப்பதை பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வானத்தில் வானதூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் இறங்கி வருவாங்க. பூமியில் எந்த வானதூதர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே போகிறதுக்கு இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? வானத்தில் இருக்கிறாங்க வானதூதர்கள், அவர்களாம் கீழே இறங்கி வருவாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. கீழே இருக்கிற வானதூதர்கள்லாம் மேலே வருவாங்க அப்படின்னா அப்போ யார் கீழே இருக்கிற வானதூதர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம எல்லாம் இயேசுனுடைய மரணத்தின் பொழுது, இயேசுனுடைய பாடுகளில், அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்ப்பில் நாம் எல்லாம் வானதூதர்களாக மாற்றப்படுகிறோம். வானதூதர்களாக. அப்போ இந்த இரண்டு வானதூதர்களுக்கும் நடுவாக அந்த சிலுவை ஒரு ஏணியாக செயல்பட்டு நம்ம இரண்டு வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு சிலுவையை நாம் பார்க்கிறோம். அதனால தான் பிரியமானவர்களே, அந்த தொடக்க நூலில் நம்ம தொடக்கத்திலே முதல் வாசகத்திலே பார்த்தது போல அந்த வெங்கல பாம்பு உயர்த்தப்பட்டது, மக்கள் எல்லோரும் அதை உற்று பார்த்தார்கள், குணமடைந்தார்கள். அதே போல இயேசு சிலுவையில் உயர்த்தப்படுகிறார். நாம் எல்லாம் அவரை உற்று பொழுது சுகம் பெறுவோம், குணமடைவோம் என்பதுதான் நமக்கு இந்த நாளுடைய இந்த திருவிழாவினுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் மேலாக நமது திருப்பலி, நற்கருணை பாருங்கள். நடுப்பூசையில் குருவானவர் அந்த அப்பத்தை எடுத்து இதே என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று உயர்த்தி பிடிக்கிறார்.
உயர்த்தி பிடிக்கிறார். அந்த ரசத்தை, இயேசுனுடைய இரத்தத்தை எடுத்து இதையும் என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார். எதுக்காக? மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று. அப்போ கோயிலில் இருக்கிற நம்ம எல்லாரும் குருவானவர் அந்த ரசத்தையும் அப்பத்தையும் உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது நாம் அதை உற்று பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். பாதி பேர் என்ன பண்ணிடுறோம், அங்கே சாமி தூக்கும்போது குனிஞ்சு மட்டி போட்டுக்கிறோம். அப்படி இல்லை, அதை உற்று பார்க்க வேண்டும். அவர் குருவானவர் கீழே வைக்கும் பொழுது தான் நம்ம அதுக்கு ஆராதனையும் வணக்கமும் செலுத்த வேண்டும். எனவே ஆண்டவர் உயர்த்தப்படும் பொழுது அதை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நமக்கு சுகம் கிடைக்கிறது. நமது மன வேதனைகளுக்கு, மன குடும்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றையும் நாம் அந்த உயர்த்தப்படுகின்ற இயேசுவிடம் முறையிடும் பொழுது, சொல்லும் பொழுது அவற்றை எல்லாம் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த சிலுவை, இன்னைக்கு திருச்சபையினுடைய மகிமையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த சிலுவையில் பாருங்கள், 2 மரங்கள் இருக்குது இல்லையா? ஒரு மரம் நேராக நிற்கிற மரம், அதை குறுக்க ஒரு மரம், 2 மரத்துண்டுகளானது தான் இந்த சிலுவை. இந்த 2 மரத்துண்டுகளும் எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நேராக நிற்கிற மரம் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷில் வெர்டிக்கல் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நேராக நிற்கிற அந்த மரமானது பூமியில் நடப்பட்டு விண்ணை நோக்கி நிறுத்தப்படுகின்ற ஒரு மரத்துண்டு. அப்போ அந்த மரத்துண்டு கடவுள், நாம் அனைவரும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் கட்டளையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா மோசேகிட்ட கடவுள் 10 கட்டளைகள் கொடுத்தார். 10 கட்டளைகள் கொடுத்தார். அதற்கப்புறம் இஸ்ராயல் மக்கள் அதெல்லாம் பழுகி பெருகி நிறைய கட்டளைகளை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான கட்டளைகளை வச்சுருந்தார். ஆனால் கடைசியில் பாருங்கள், இயேசு நமக்கு 2 கட்டளைகளை கொடுத்தார். 2 கட்டளைகள் கொடுத்தார். முதல் கட்டளை என்னன்னா, முதலாவதாக நீ கடவுளை அன்பு செய், உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் பலத்தோடும் உங்களுடைய கடவுளை முழுமையாக அன்பு செய். இது முதல் கட்டளை. 2வது கட்டளை என்ன? தன்னைத்தானே நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். அப்படின்னா இயேசு நமக்கு கொடுத்த 2 கட்டளை, ஒன்று கடவுளை அன்பு செய், 2வது மற்றவர்களை அன்பு செய். அப்போ அந்த சிலுவை இந்த 2 கட்டளைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு சிலுவையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அப்போ இந்த நேராக நிற்கிற, பூமியிலிருந்து நடப்பட்டு விண்ணை நோக்கி நேராக நிற்கின்ற அந்த மரமானது, நீ கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை மேலே இருக்கிற கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை நமக்கு நினைவுபடுத்துது. அப்போ குறுக்க ஒரு கட்டை இருக்கு இல்லையா, சிலுவை, அந்த மரம் என்ன ஞாபகப்படுத்துனா, இயேசு கொடுத்த 2வது கட்டளையை ஞாபகப்படுத்துது. அதனால தான் கையை 2 பக்கம் விரிச்சோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற 2 பேர்களை பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த 2வது கட்டளை, உன்னுடைய பகைவரை, உன்னுடைய அயலானை, உன்னுடைய அருகில் இருப்பவரை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த திருச்சிலுவையானது இயேசு கொடுத்த அந்த 2 கட்டளைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. முதலில் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும், 2வது நீ உன்னுடைய அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த திருச்சிலுவையின் வழியாக மீண்டும் நமக்கு அன்பு கட்டளையை ஞாபகப்படுத்துகிறார். சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சிலுவை வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன சொல்கிறது, பாடுகள், அது கஷ்டம், வீட்டில் சிலுவை வச்சா அவங்க வீட்டில் கஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சிலுவை வைத்தவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் அல்ல, மாறாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிலுவை வைத்திருப்பவர்கள். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம எதை தொடங்கினாலும், ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சிலுவை போட்டு ஆரம்பிக்கிறோம். சிலுவை போட்டு தான் ஜெபம் தொடங்குகிறோம். ஒரு வேலையை தொடங்கணும்னா சிலுவையை போடுறோம். ஒரு வீடு கட்டணும்னா ஜெபம் சொல்கிறோம், சிலுவை போட்டு ஆரம்பிக்கிறோம். இல்லை ஒரு பணிக்கு போகிறோம்னா நம்ம சிலுவை, வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும், ஏன் தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் பொழுது சிலுவை போட்டு எந்திரிக்கிறோம், இல்லை தூங்க போகும்போது நம்ம சிலுவை போட்டு எந்திரிக்கிறோம், சாப்பாடு போடும்போது சாப்பாட்டை நம்ம சிலுவை போட்டு ஆசீர்வதிக்கிறோம். இப்படி நாம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைந்து நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிலுவையானது அன்பின் சின்னம். இயேசு இந்த சிலுவையை தேர்ந்தெடுத்து, ஏனென்றால் இஸ்ராயல் மக்களால் அவமானமாக கருதப்பட்ட அந்த சிலுவையை தேர்ந்தெடுத்து அந்த அவமானத்தை அவர் மகிமையாக, மாட்சிமையாக மாற்றுகிறார். நமக்கெல்லாம் மீட்பு தருகின்ற ஒரு சின்னமாக அதை மாற்றுகிறார். எனவே
சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, சிலுவை கஷ்டத்தை தருகின்றதல்ல, மாறாக சிலுவை நமக்கு மீட்பை தரக்கூடியது. நம்ம எல்லாம் மீட்டு இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஏணிபடியாக இந்த சிலுவை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து சிலுவைக்குரிய தகுந்த மரியாதையும் தகுந்த மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். சிலுவையை நாம் அணிந்து கொள்வதிலே வெட்கப்படுவத கூடாது, அசிங்கப்படக்கூடாது. மாறாக சிலுவை அணிவதிலே நாம் தைரியமாக அதை ஒரு பெருமையாக கருது கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிலுவை நான் தாங்கிக் கொள்கின்ற சிலுவை தான் எனக்கு மீட்பளிக்கின்ற சிலுவை என்பதை நாம் அதை ஒரு பெருமையாக எடுத்து செல்ல வேண்டும் ஒழிய அதை அவமானமாக கருதக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சிலுவைக்குரிய மரியாதையை நாம் உணர்ந்து சிலுவைக்குரிய மகிமையை நாம் கொடுத்து அந்த சிலுவையினாலே நாம் மீட்படைய, ஆண்டவர் இயேசுவை நாம் சென்றடைய, அந்த சிலுவையினுடைய அன்பை நாம் மேலும் மேலும் புரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.